ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 9 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 35 ரெசிஸ்டிவிட்டி, இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் கண்டக்டிவிட்டி, இதிலிருந்து இது வரைக்கும் இது எஸ்ஐ யூனிட்டோடு எழுதணும், இதுக்கும் அப்படி தான். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 36 மோலார் கண்டக்டன்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 37 ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜில் இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 41 டிபை-ஹக்கல் அண்ட் ஆன்சேகர் ஈக்குவேஷன், இதிலிருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் கோல்ட்ரஷ் லா, இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 42 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ட்ரஷ் லா, இந்த 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அந்த டைட்டில் மட்டும் எழுதினா போதும். இது நெக்ஸ்ட் இந்த லைன், இந்த லைன். பேஜ் நம்பர் 43 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேல்வானிக் செல் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் செல், இதுலேருந்து இது வரைக்கும். இதை பாக்ஸ் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 46 கேல்வானிக் செல் நோட்டேஷன், இதிலிருந்து இந்த டயக்ராம் வரைக்கும். பேஜ் நம்பர் 47 இஎம்எஃப் ஆஃப் எ செல், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 54 ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 55ல் ஃபாரடேஸ் செகண்ட் லா, இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு எம் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு இசட் அப்படின்னு எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 56 பேட்ரிஸ் வித் இட்ஸ் யூசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் அயான் பேட்ரி அப்படின்னா அதோட யூசஸ் வந்து செல்ஃபோன்ஸ், ட்ரை செல் இன் ஃப்ளாஷ் லைட் எட்ஸட்ரா இதில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 57ல் மெர்க்குரி பட்டன் செல், இதோட யூசஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் மேக்கர், எலக்ட்ரானிக் வாட்சஸ், கேமராஸ். இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மென்ஷன் த யூசஸ் ஆஃப் மெர்க்குரி பட்டன் செல், இல்லைனா மென்ஷன் த யூசஸ் ஆஃப் லித்தியம் அயான் பேட்ரி, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த யூசஸ் வந்து எழுதிக்கோங்க. நம்பர் 58ல் லெட் ஸ்டோரேஜ் பேட்ரி, இந்த பேட்ரியோட யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ், ட்ரெயின்ஸ், இன்வெர்ட்டர்ஸ் எட்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு லித்தியம் அயான் பேட்ரி, இதோட யூசஸ் வந்து செல்லுலார் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் கேமராஸ் எட்ஸட்ரா. எனி 2 யூஸ் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 60 கரோஷன், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 61 ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் கரோஷன், 3 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக. நம்பர் 62 எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ், இதிலிருந்து இது வரைக்கும். அதான் இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் கேல்வானிக் செல், இந்த கொஷினை டேனியல் செல் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் வந்து 3 பேஜஸ்க்கு வந்து ஆன்சர் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் படிக்க. பேஜ் நம்பர் 48 எக்ஸ்பிளைன் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, இல்லைனா அந்த கொஷினை வந்து எக்ஸ்பிளைன் ஷீ அப்படின்னு கேட்பாங்க. இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 51 நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், இதிலிருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் டிஃபைன் ஆனோட் அண்ட் கேத்தோடு, இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் ஆன்சர் இல்லை, இந்த கொஷினை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின் why does conductivity of a solution decrease on dilution of the solution,
இதுக்கும் ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணிக்கோங்க. தேர்டு கொஷின், ஸ்டேட் கோல்ட்ரஷ் லா, how it is useful to determine the molar conductivity of weak electrolyte at infinite dilution. ஃபஸ்ட்டு ஸ்டேட் கோல்ட்ரஸில் அதுக்கான ஆல்ரெடி நம்ம ஆன்சர் பார்த்துருப்போம். இந்த கொஷினுக்கு பேஜ் நம்பர் 42ல் ஆன்சர் இருக்குது. செகண்ட் கொஷினுக்கு வந்து ஆன்சர் இது தான். ஃபிஃப்த்து கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சிக்ஸ்த்து கொஷின் வந்து நான் அந்த கேல்வானிக் செல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் டேனியல் செல். இந்த மாதிரி தான் அந்த கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் செவன்த் கொஷின், why is anode in galvanic cell considered to be negative and cathode positive electrode? இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் புக்கில் இல்லை. செவன்த் கொஷினுக்கு வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. நைன்த்து கொஷினுக்கு வந்து ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க. 10th கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க. 11th கொஷினோட ஆன்சர். 12th கொஷினோட ஆன்சர். 15th கொஷினோட ஆன்சர். 16th கொஷினோட ஆன்சர். 17th கொஷினோட ஆன்சர். 26th கொஷின், ஃபியூயல் செல் H2O2 ஃபியூயல் செல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் அந்த டயக்ராம் கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். அவ்வளோதான். இப்போ புக் பேக் கொஷின்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 8th கொஷின், 13th கொஷின், 14th கொஷின், 18th கொஷின், 21st கொஷின், 22nd கொஷின், லாஸ்ட் கொஷின் 27th கொஷின். புக் இன்சைடு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 36ல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது பேஜ் நம்பர் 37ல் எவாலுவேட் யுவர் செல்ஃப் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின். பேஜ் நம்பர் 52ல் இந்த ப்ராப்ளம். பேஜ் நம்பர் 55ல் இருக்க இந்த எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 56ல் வந்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த கொஷின். அவ்வளோதான். 9th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 10th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.